தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்க்கலாம். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீர் என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீர் என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை இரட்சியும் என்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். திருடன் இஸ்ரவேல் வம்சத்தார்னா தேவனுடைய பிள்ளைகளை தான் குறிக்குது. திருடன் அகப்படுகிற போது அப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவாங்க. ஒரு திருடன் மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுவான்? மாட்டிக்கிட்டானா வெட்கமாக இருக்குமா இருக்காதா? நைஸாக வந்து திருடின்னு போயிடலான்னு வருவான். அதை எடுக்க போகிற நேரத்தில் மாட்டிக்கினான். 4-5 பேர் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? திருடனை அடி சாத்து தான் என்ன பண்ணுவாங்க? போட்டு சாத்துன்னு சாத்தி என்ன பண்ணுவாங்க? அவன் எதை எடுத்தானோ அதை பிடுங்கிடுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டு நிற்பான். திருடன் அகப்படும் போது எப்படி இருப்பான்? வெட்கப்படுகிறானோ, எப்படி வெட்கப்படுறானோ அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களும் வெட்கப்படுவாங்க, அப்படி போல் இருப்பாங்கன்றாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும். கல்லை பார்த்து தகப்பன் தாயின்னு சொல்ல முடியுமா? கட்டையை பார்த்து நீ என் தகப்பன், கல்லை பார்த்து என் தாய் சொல்கிறாங்களே, ஜனங்க சொல்கிறாங்களே. எதை சொல்கிறாங்க? கட்டையை பார்த்து சொல்கிறாங்கன்னா கட்டையால் செய்த உருவத்தை பார்த்து நீ என் தகப்பன். விக்கிரகத்தெல்லாம் எதில் செய்யப்படுது? கல்லுனால் செய்கிறாங்க, கட்டையால் செய்கிறாங்க. தெரியுமா தெரியாதா? கட்டையால் என்ன பண்ணுறாங்க? விக்கிரகங்கள் செய்யப்படுது. கல்லுனால் செய்கிறாங்க. அந்த செஞ்ச உருவத்தை பார்த்து நீ என் தகப்பன், நீ என் தாயின்னு சொல்லி சொல்கிறாங்களா? அது அறியாமல் சொல்கிறாங்க. புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணல? அறியாமல் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களே சொல்கிறாங்களாம், தேவனுடைய பிள்ளைகளே சொல்கிறாங்களாம். தேவனை மறந்து போய் அந்த கட்டையும் அந்த கல்லும் நீ என் தாயி என் தகப்பன் சொல்கிறாங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்து அவங்களே பின்மாற்றம் அடைஞ்சு போய் திரும்பவுமா அந்த கல்லையும் கட்டையும் என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்களா இல்லையா? அவங்க வணங்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்களாக. அவங்களாம் என்னது? திருடம் மாட்டிக்கிட்டா எப்படி வெட்கப்படுவானோ அப்படி வெட்கப்படுவாங்களாம். தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனை வணங்கி தேவன் அநேக நன்மைகளை அவங்களுக்கு செஞ்சு தேவனுக்காக வாழ்ந்து கடைசியில் திரும்பவுமா போய் என்ன பண்ணுறது? அந்த கல்லையும் கட்டையும் போய் தகப்பன் தாயின்னு சொல்லி வணங்குறது. கல் கட்டை எதுக்கு வணங்குறாங்க? கல் கட்டையில் தான் உருவம் செய்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சிலை வழிபாடு உள்ள இடத்துக்கு போனால் அந்த ஆலயத்தில் என்ன இருக்கும்? உயிருள்ள தேவனாக இருக்கும். கல்லுனால் சிலையினால் செஞ்ச உருவம் தான் இருக்கும். அதை தான் தாய் தகப்பன் சொல்லி வேண்டுறாங்களாம். யார் வேண்டுறா? தேவனுடைய பிள்ளைகளே போய் வேண்டுறாங்களாம். நம்ம ஆலயத்திலே நடக்குதுல்ல, தேவனை வணங்கிட்டு திரும்பவுமா போய் அந்த கல்லையும் கட்டையும் போய் என்ன பண்ணுறாங்க? என் தாய் என் தகப்பன் போய் சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் அவங்கள என்ன சொல்கிறாரு? ஒரு திருட போய் மாட்டிக்கினா கையும் காலவும் பிடிச்சிட்டாக்கா அவன் எப்படி வெட்கப்பட்டு போகிறானோ அது போல் வெட்கப்பட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? வெட்கப்பட்டு போவாங்க. இந்த கொஸ்டினை வதனி என்ன பண்ணாங்க? என்கிட்ட கேட்டாங்க. வெள்ளிக்கிழமை தானே கேட்டீங்க. இன்றைக்கி ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறார். அப்போ கல்லையும் கட்டையையும் வணங்குற நீ என் தாய் என் தகப்பன் சொல்கிறவங்க எப்படி திருட அகப்பட்டால் எப்படி வெட்கப்பட்டு போகிறானோ அப்படியாய் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போவாங்க. புரியுதுங்களா? அப்போ உண்மையான தெய்வம் உயிருள்ள தேவனை நம்ம வணங்கிட்டு திரும்பவுமா கல்லுக்கும் கட்டைக்கும் நம்ம தகப்பன் தாயின்னு ஒரு பேர் கொடுத்து
அதை போய் நம்ம வணங்கும்போது திருடன் எப்படி மாட்டிக்கிட்டா வெட்கப்படுவான், 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவனை அடித்து அவங்ககிட்ட இருக்கிற பொருளை பிடுங்கி அவனை வெட்கப்படுத்துவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வெட்கம் அவர்களுக்கு என்ன பண்ணும், உண்டாகும். சரிங்களா? அடுத்தது அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முகத்தை பார்த்து தேவனை வணங்கிட்டு இருந்தவங்களாம் முதுகை காட்டுறாங்களாம். அப்போ தன்னுடைய முதுகை காட்டுறாங்களாம். தேவன்கிட்ட எதை காட்டுறாங்க, முதுகை காட்டுறாங்க. கல்லுக்கிட்டையும் கட்டைக்கிட்டையும் போய் முகத்தை காட்டுறாங்க. தேவனை முகமுகமாக பார்த்தவர்கள் எங்கே போயிட்டாங்க, முதுகை மட்டுமே என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. அடுத்தது முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். ஆனால் ஆபத்து பயங்கரமாக வந்து போச்சுன்னா யாரை தான் பார்க்குறாங்க, அப்போ தான் தேவனை நோக்கி என்னை ரட்சியும்பா, என்னை ரட்சியுங்க, என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வேண்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, வேண்டுறாங்க. தேவனை வணங்கிட்டு இருந்தவங்க, தேவனை வணங்கின இஸ்ரவேல் ஜனங்க தேவனை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு திரும்பவுமா கல்லையும் கட்டையும் தகப்பன் தாயின்னு சொல்லி அதை வணங்குற அந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்கிறாரு, திருடனை போல் அவங்க வெட்கப்பட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கே வருவாங்களாம், அவங்க எப்படி காட்டுறாங்களாம் தேவன்கிட்ட, தன் முதுகை காட்டுறாங்களாம். முகத்தை காட்டாமல் எதை காட்டுறாங்க, முதுகை காட்டுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஆனால் அவங்க ஆபத்து காலத்தில் திரும்பவுமா என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பவுமா என்னை ரட்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தேவனை நல்லா வணங்கிட்டு இருந்துட்டு தேவனை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போய் விக்கிரகத்தை வணங்கிட்டு திரும்பவுமா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏசப்பாவை தேன்னா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, முதுக செய்வாரா, அது எப்படி செய்வார், அவர் தான் தேவன் தெரிஞ்சு போச்சு, அவரை வணங்குறீங்க. திடீர்னு திரும்பவுமா என்ன பண்ணிட்டீங்க, போய் விக்கிரகத்துக்கு தாய் தகப்பன்னு சொல்லி வணங்குறீங்க. கஷ்டம் வரும்போது அவரை திரும்பவுமா ஏசப்பாவை தேடுவீங்க. உங்கள் நேரத்துக்கு, உங்கள் டைமுக்கு, உங்கள் காலத்துக்கு எப்போ தேவன் தேவையோ அப்போ மட்டும் தேவனை தேடினா எப்படி போய் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு? அவரை சுத்தமாக மறந்துட்டு விக்கிரகத்தை போய் வணங்கிட்டு திரும்பவுமா ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவனை தேடும்போது தேவன் எப்படி பதில் கொடுப்பார், கொடுப்பாரா? ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களில் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. ஏன் என்ன கூப்பிடுற ஆபத்து காலத்தில்? உன்னுடைய தேவர் எங்கே? நீ உண்டு பண்ணின தேவன் எங்கே? அதை போய் என்ன பண்ண கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒரு மனுஷன் நாம் என்ன சொல்லுவோம், நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு உதவி செய்வோம். திரும்பவுமா நம்மளை தேடாமல் வேறு யாரையே தேடி போனால், நீ இவங்களை தேடி போனல அவங்களே போய் கேளு, என்னையா வந்து கேட்குறேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அதுபோல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆபத்து காலத்தில் மட்டும் என்னையா நோக்கி கூப்பிடுற, என்னை ரட்சின்னு சொல்கிற, என்னை மறந்துட்டல்ல, உன் தகப்பனை உன் தாயை கல்லையும் கட்டையும் நீ போய் மறுபடியும் தேடினல்ல, என்னை கஷ்டப்படுற சூழ்நிலையில் மட்டும் என்னை எதுக்கு நீனு ரட்சின்னு சொல்கிற? நீ உண்டு பண்ண தேவன் எங்கே? மனுஷன் தானே உண்டு பண்ணுறான் சிலை தானாக உருவாகுதா? மனுஷன்தான் உண்டு பண்ணி வைக்கிறான். கட்டையாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் செதுக்கி என்ன பண்ணுறான், மனுஷன்தான் உருவாக்குறான். அதை போய் நீ வணங்குற. திரும்பவுமா என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் என்கிட்ட எதுக்கு வர? நீ உண்டு பண்ண தேவன் எங்கே? அங்கே போய் என்ன பண்ண, உன் தேவன்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது நியாயம் இல்லையா? நியாயம் இல்லையா? டக்குன்னு சொல்லுங்கள், நியாயம் தானே? அப்போ அந்த விக்கிரகெல்லாம் நமக்கு உதவி பண்ணல. ஏதோ ஒரு வியாதி கஷ்டத்தில், ஏதோ ஒரு கொடுமையில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் மாட்டியிருந்த நம்மளை ஏசப்பா நம்மளை காப்பாற்றி நம்மளை உயிரோடு கூட வச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவரை மறந்துட்டு வேற ஒரு கல்லையும் கட்டையும் போய் நம்ம என்ன பண்ணுறோம், தகப்பன் தாயின்னு கூப்பிட்றோம். அவருக்கு என்ன பண்ணுறோம், தேவனுக்கு முதுகை காட்டிட்டோம், முகத்தை காட்டல, முகத்தை வேறு எதுக்கோ காட்டின்னு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் அப்போ போய் நம்ம தேவனை தேடினா தேவன் நமக்கு உதவி செய்வாரா?
கண்டிப்பாக செய்ய மாட்டார். நீ உனக்கு உண்டு பண்ணின உன்னுடைய என்ன எங்க உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் அவங்க உனக்கு உதவி செய்யலையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? தேவன் கேட்பார். என்னோடு நீங்கள் வழக்காடுவானேன், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கூட நீங்கள் ஏன் வழக்காடுறீங்க? என்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் வழக்காடுறீங்க? நீங்கள் எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. கர்த்தரை தேடாமல் இருக்கிறது துரோகம் தானே, பாவம் தானே. அவரை விட்டுட்டு வெறும் சிலையும் கல்லையும் போய் வணங்கினா அது பாவம் தானே. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் ஏன் செஞ்சீங்க? செஞ்சுட்டு என்னை வந்து என்ன பண்ணுங்க, ரட்சிங்கன்னு ஏன் சொல்லி என்கிட்ட வந்து வழக்காடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அப்போ தேவனை தேடி கொண்டு இருந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்துட்டு தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுட்டு தேவனால் உயிரோடு கூட நம்ம வாழ்ந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த என்னது? பிச்சை, உயிர் பிச்சை போடுவாங்க, உயிர் பிச்சை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாரு. அதுதான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாரும் நல்லவங்க கிடையாது. தேவன் நம்மளை நல்லபடியாக வச்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம்? தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு உயிர் பிச்சை எதுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாரு? அவரை தேடுறதுக்கு தான், அவரை ஆராதிக்கிறது தான், அவரை தொழுது கொள்வது தான். அதை விட்டுட்டு கல்லை போய் நீ என் தகப்பன், மரத்தை போய் நீ என் தகப்பன், கல்லை போய் நீ என் தாயின்னு சொல்லி வணங்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும் போய் தேவனை தேடினா தேவன் ஒத்துக்காரா? தேவன் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிவாரா? நம்ம வார்த்தைக்கு பதில் சொல்லுவாரா? நம்ம வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பாரா? கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார், கொடுக்கப்பட்டார். நீ உனக்கு உண்டு பண்ண தேவன் எங்கே? உனக்கு அவங்க ரட்சிப்பு தரலையான்னு சொல்லித்தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கேட்பார். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனை விட்டு வழி விலகி நம்ம போக கூடாது. முந்தின கஷ்டத்தை விட தேவனை விட்டு விலகி போயிட்டா இன்னும் அதிக கஷ்டம் என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் வருமா வராதா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்தை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அவரை மறந்து திரும்பவுமா விக்கிரகத்தை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ இன்னும் அதிக கேடு உள்ளதாக நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுமா? மாறுமா? அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே நம்ம தேவனை தேடுகிறவர்களாகத்தான் நாம் என்ன பண்ணோம்? இருக்கணும். மனதளவில் கூட தேவனுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த வசனத்தின்படி நமக்கு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எந்த சூழ்நிலையும் யாரை தேடணும்? தேவனை தான் நம்ம தேடணும். எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லணும். இந்த உலகத்து மனுஷர்களால் இந்த வெறும் கல் வெறும் மரம் நமக்கு வந்து உதவி செஞ்சிருமா? உயிருள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது கல்லும் மரமும் நமக்கு உதவி செஞ்சிருமா? சொல்லுங்கள். உயிருள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம சொல்கிறத அவர் கேட்குறாரு, நமக்கு பதில் கொடுக்குறாரு, பேசுகிற தேவனாக நம்ம கூட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் கல்லும் மண்ணும் போய் நமக்கு உதவி செய்யுமா? அதுக்கிட்ட போய் கேட்டால் செய்யுமா? ரட்சிக்கப்படாத நாட்கள் முன்னாடி நம்ம சிலை வழிபாடு பண்ணியிருப்போம். நம்ம போய் அந்த சிலை முன்னாடி வேண்டியிருப்போம். அது நமக்கு உடனே பதில் ஏதாவது சொன்னுச்சா? சொல்லுங்கள், சொல்லலை. அப்போ அது அவங்கள தாய் தகப்பன்னு சொல்லிவிட்டு என்ன மறந்துட்டு எனக்கு வந்து முதுக காட்டி போன நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பாடுனா மட்டும் எப்படி நீங்கள் என்னை தேடுவீங்க? நீங்கள் உண்டு பண்ணின அந்த சிலை, நீங்கள் உண்டு பண்ண அந்த காரியம் உங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அப்போ எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கேட்குறத தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்வார். நம்ம கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கும்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்கறதுல தவறாக கேட்டுட்டோம்னா, நம்ம கேட்குறது சரியாக கேட்கலன்னா தேவன் எப்படி உதவி செய்வார்? சரியான கருத்தாய் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கருத்தாய் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சரிங்களா? புரியுதா? சொன்னது புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மை நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். அப்பா இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து வெறுமையாக்கி அப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே மகிமைப்படுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எரேமியா 2 அப்பா ஸ்தோத்திரம் 2வது அதிகாரத்தில்
அப்பா இருக்கிற வசனத்தின்படியாய் அப்பா சோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 26, 27, 28 வசனங்களிலே நீர் பேசின கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே தேடணும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் காரியங்களை, எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் போராட்டங்களை, எங்கள் கண்ணீர்களை அப்பா எங்களுக்கு விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. வெறும் கல்லையும் கட்டையும் அப்பா நாங்கள் ஆண்டவரே தேடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உண்மையே தேடணும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். உண்மை தேவன் என்று வணங்கிவிட்டு உம்மிடத்திலே அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் அந்த கல்லுக்கும் கட்டைக்கும் தாய் என்றும் தகப்பன் என்றும் சொல்லுகிற அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீ நோக்கி பாரும். ஒரு விஷயம், அவர்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரை. உம்முடையத்திலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு உம்முடையத்திலே ஜீவனை பெற்றுக்கொண்டு அப்பா ஆண்டவரே, விக்கிரகத்துக்கு அடிபணிந்து கிடக்கிற இந்த ஜனங்களை தூக்கி எடுங்க, மீண்டுமாய் தூக்கி எடுங்க. உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அவங்க இக்கட்டு நாளிலே அப்பா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. மண்டை மீண்டுமாய் கிட்டி வர உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறேன் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கோடா கோடி சோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. அவங்களை மீட்டெடுத்து கொடுப்பீராக. நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களில் அலுவல்களில் ஈடுபடாதபடிக்கு வாழ்க்கையின் முடிவு பிறந்த உண்மையே தேட தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பொறுப்பெடுத்து கொள்வீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.